ஹலோ மை டியர் மக்களே! இன்னைக்கு ஒரு குட்டி மினி விலாக் தாங்க. ஸ்நாக்ஸ் செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாரி இருந்துச்சு. சரி டுடே ரோட் சைட் காளான் பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உண்மைய சொல்லணும்னா, நான் இந்த காளான் ட்ரை பண்ணதே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அம்மாக்கு வேணா செய்ய தெரியும். அதனால அம்மாட்ட தான் ரெசிபியும் கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு மஷ்ரூம் அப்புறம் கேபேஜை ஈக்குவலா கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட தேவையான மசாலா ஆட் பண்ணிட்டு, அத நல்லா ஃப்ரை பண்ணியும் எடுத்துட்டேன். சின்ன வயசுல எப்ப கோயம்புத்தூர் போனாலும் சரி, எங்க பாட்டி என்ன கூப்பிட்டு போய் இந்த காளான், பேல்பூரி இது எல்லாமே வாங்கி குடுப்பாங்க. அப்ப ஸ்டார்ட் ஆனது இப்ப வரைக்கும் இந்த பழக்கம் மாறவே இல்ல. கோயம்புத்தூர் போற டைம் கண்டிப்பா ஒரு டைம் ஆச்சு நானும் விக்கியும் இந்த 2 ஐட்டம்ல ஏதாச்சும் ஒண்ணாச்சும் சாப்பிட்டுருவோங்க. பட் சில ஷாப்ல ஃபுல்லா கேபேஜ போட்டு வச்சுருவாங்க. எங்கடா இதுல காளான் இருக்குன்னு கேட்டா, இந்த கேபேஜ தான் காளான்னே சொல்லிருவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில லைட்டா ஆயில் ஊத்திட்டு, அதில ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் மசாலா ஐட்டம், சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். லாஸ்ட்டா கார்ன்ஃப்ளவர் வாட்டரும் ஆட் பண்ணிட்டு, நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மஷ்ரூம், அப்புறம் கேபேஜ போட்டு வணக்குனா, நம்ம ரோட் சைட் காளானும் ரெடி ஆயிரும். லாஸ்ட்டா கார்னிஷிங்க்கு ஆனியன், கொரியாண்டர் லீஃப், அப்புறம் பூரி போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணியும் விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ரெசிபி ட்ரை பண்றேன். பட் உண்மைய சொல்லணும்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சுங்க. விக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அவங்க ஃப்ரெண்டுக்கும் கொண்டு போய் குடுத்துட்டு வந்தாங்க. நான் செஞ்ச காளானுக்கு நானே மார்க் கொடுக்கணும்னா 5 அவுட் ஆஃப் 4 கொடுக்கலாங்க.